ஹாய் ஆல் வெல்கம் டு லதிகா ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாகவே போனதுங்க. இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை கும்பாபிஷேகம். அதனால் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாள் ஞாயிற்றுக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாகசாலை வளர்த்துருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கோயிலுக்கு வந்தோம். ஆனால் இங்கே போகவே மனசே இல்லைங்க. அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது யாகசாலை. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. நீங்கள் யாராவது தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க. சீரெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. தெரு கோழி வந்து பார்த்திங்கன்னா சீரெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக வேலை இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு போனாலே ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த முறுக்கு பிடிக்கும். ஒரு பாக்கெட் இல்லைனா 2 பாக்கெட் தான் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா 2வது தஞ்சாவூர் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சீர் எடுக்கிறது, வீடு குடி போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீர் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கம் இருக்குங்க. முக்கியமாக ஐயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மோளந்தாளத்தோட வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் இது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முறை செஞ்சு அழைச்சிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மாமேசீருக்காக ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து பிளேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வச்சு வாங்கியிருந்தோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னது வந்து 38, பெருசு வந்து 66 நல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து தாராளமாக வைக்கலாம். ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஸ் இருந்தது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீரை எடுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம எவ்வளவு தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் அந்த அடுக்கி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் அன்றைக்கி இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் எதில் வைக்கணுங்கிறதே ஒரே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷாக இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருந்தோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமி சீரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவங்களுக்கு 2 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சடங்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சடங்கெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் திருப்பாலனம் வரணும்னு சொல்லிட்டு நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.